ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேனேஜ் டைம், இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நான் இந்த டாப்பிக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணேன். ஆனால் இதில் மொத்தமாக நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நடக்கக்கூடிய எல்லா மிஸ்டேக்ஸ், எல்லா ஐடியாலஜிஸ், இதை பற்றி மொத்தமாக டீட்டெயில்டாக நான் பேச போகிறேன். ஓகேவா? ஓப்பனாக என்னென்ன எது உண்மை, எது பண்ணால் பாஸ் பண்ண முடியும், எதெல்லாம் ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி, இது பண்ணால் பாஸ் பண்ண முடியும், இது பண்ணால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனில் 100% ஏதோ ஒரு சேஞ்சை இன்னைக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிற ட்ரஸ்ட்டோட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களோட மொத்த ப்ரிப்பரேஷன் டைமில் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகேவா? அந்த 30 மினிட்ஸில் நான் சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி நல்லா மோட்டிவேட்டடாக தான் இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது தேவைப்படாது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு 1/2 hour 40 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் அந்த 40 minutes டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். யார் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த மாதிரி திரும்ப போடலாமா அப்படிங்கிறதும் தெரியும். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா இருந்து நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, போதும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் இந்த வீடியோ யார் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோட ஸ்கோர் அப்படிங்கிறது இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ தான் படித்தாலும் எனக்கு ஸ்கோர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நான் நிறைய டெஸ்ட் போடுறேன், ஆனால் எனக்கு திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அதே ஸ்கோர் தான் வருது. ஒரு 110, 80, 90, 120 இந்த மாதிரி ஒரு லூப்குள்ளேயே நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் டோன்ட் நோ வேர் இஸ் லேக்கிங், எந்த இடத்துல எனக்கு கம்மியாகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் தெரியுது, நிறைய டெஸ்ட் போடுற மாதிரி இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி இருக்குது, படித்த மாதிரி இருக்குது. ஆனால் போய் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தா என் மார்க் கம்மியாக தான் வருது அப்படின்ற மாதிரி தோணும்ல. இப்போ அவங்களா இருந்தால் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கடுத்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எவ்வளோ தான் படித்தாலும் எனக்கு ஒரு மாதிரி க்ளோவாகவே ஃபீல் ஆகுது. நான் இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறேன், ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன், அதுக்கு மேலே என்னால் எடுத்து படிக்க முடியல. அது ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போவுமே கம்மியாகவே இருக்க மாதிரி இருக்குது. நான் ஒரு டெஸ்ட் போட்டால் கூட ஒரு ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன ஃபெயிலியர் சைட். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதும் போது எப்போவுமே நான் ஒரு ஃபெயிலியர் சைட்லேயே தான் இருக்கேன். நான் தோற்று போயிட்டே இருக்கேன் ஒரு தடவையும். ஆனால் நான் படிக்கும்போது நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் ஸ்கோர் கூட போக மாட்டேங்குது. ஒரு எக்ஸாமில் 130க்கு மேலே எடுத்தால் பாஸ், 140க்கு மேலே எடுத்தால் ஓரளவுக்கு சேஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மார்க் கூட என்னால் வாங்க முடியல. ஆனால் நல்லா தான் படிக்கிறேன். ஒரு 110, 120 தான் வருது ஒரு சிஜிஎல் மாதிரி எக்ஸாமில். நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபீல் லைக் லாஸ்ட் எவ்ரிதிங். ஓகேவா? எதுவுமே எனக்கு நல்லாவே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் படிக்கிறது, எனக்கு எந்த டாப்பிக்குமே தெரியல, எனக்கு ஆப்டிடியூடும் தெரிய மாட்டேது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேது, ஜிஎஸும் தெரிய மாட்டேது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷராக மைண்ட் செட்டோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாகவும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த லெவலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்னும் அந்த மிஸ்டேக் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையும் அது குறைய போகிறதில்ல. ஓகேவா? இப்போது இதில் நான் சொல்கிறது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, மெயினாக இப்போது நான் ஒரு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கான 100 வழிகள் தெரிஞ்சிருக்கும். அந்த 100 வழிகளை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நான் பாஸ் பண்ணலை. ஓகே, அப்போ நான் ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எதெல்லாம் பண்ணால் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேவா? இந்தந்த விஷயம் பண்ணுறனால தான் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆக முடியல அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக நம்மளோட இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் முதல் சொல்யூஷனாக நம்ம எதை சார் யோசிக்கிறது, எது சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்யூஷன், இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து மற்றதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறையா லாஜிக் இருக்குது, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் ஃபுல்லாக கவனிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நீங்கள் இதை சொல்லுங்கள். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா?
இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எதுக்குமே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த எக்ஸாம். ஓகே, ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் போயிடலாம். அதை விட்டுட்டு நம்ம கண்டதையும் பண்ணி தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம பாஸ் பண்ண முடியாமல் போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? முதல்ல நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வர வேண்டியது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், இது ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிற முதல்ல கொண்டு வாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரியலிஸ்டிக் சொல்யூஷன். இப்போ எதை சார் பண்ணுறது, ரியலாக இது பண்ணால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட மைண்ட் செட். அது என்ன மைண்ட் செட்டு, காலங்காலமாக இது சொல்கிறதானே, மைண்ட் செட் இருந்தால், நல்ல மைண்ட் செட் இருந்தால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன மைண்ட் செட் அப்படின்னா முதல்ல நம்ம பாஸ் ஆகணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும். ஓகேவா? நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போதோ நம்ம மைண்டில் யோசிக்கும் போதோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட முதல்ல பேசணும். ஓகேவா? பக்கத்தில் இருக்கவன் 150 வாங்கிடுவான், நான் எங்கே 110 தான் வாங்க போகிறேன், நேற்று படிக்கலான்னு நினச்சேன் அப்புறம் தூங்கிட்டேன், காலையிலலாம் என்னால் எந்திரிக்கவே முடியாது, என்னால் நைட்லாம் ரொம்ப நேரம் படிக்க முடியாது, புக்கெல்லாம் திறந்தா எனக்கு அப்படியே தூக்கம் வந்துரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மைண்ட் செட்டோட வச்சுட்டு நீங்கள் எப்படி பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போவீங்க? ஓகேவா? முதல்ல நான் வந்து பாஸ் ஆகிடுவேன், நான் இவ்வளோ எஃபர்ட் போட போகிறேன், நான் இவ்வளோ படிக்க போகிறேன், என்னால் இவ்வளோ டெஸ்ட் போட முடியும், அவன் 100 கொஷின் போகிறான்னா 120 கொஷின் 130 கொஷின் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது தான் என்னோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். கம்பேரிசனை தாண்டி உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட போகிறீங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, அந்த மாதிரி முதல்ல யோசிக்கணும். அந்த மாதிரி முதல்ல டிஸ்கஷனை வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கவனை பார்த்து சிரிக்கிறதோ, பேசிகிட்டு இருக்கிறதோ, கம்பேர் பண்ணி பண்ணுறதோ, ஜாலியாக இருக்கிறது ஓகே, அது நான் சொல்லலை. ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பேரிசன் வச்சுப்போம்ல, நல்லா படிக்கிறவனை பார்த்து ஒரு கம்பேரிசன் பண்ணி கிண்டல் பண்ணுறதோ, நம்ம படிக்காமல் இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னு புரியும். நான் யாரையும் டீக்ரேட் பண்ண விரும்பல. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கு எல்லாத்துக்கிட்டையுமே. ஜென்ரலாக நானுமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது எல்லாமே என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். ஓகேவா? நம்ம மைண்ட் செட்டில் முதல்ல என்ன வைக்கணும், நம்ம பாஸ் பண்ணிடுவோம், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வரணும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். ஓகேவா? என்ன ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எது முடியுமோ அதை தான் முதல்ல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் பிளான் பண்ணுறேன், 50 கொஷின் போடணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் நாள் 50 கொஷின் போடுறேன். ரெண்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா என்னால் ஒரு 40 கொஷின் தான் போட முடியுது. தேர்ட் டே ஆகும்போது அது 30 கொஷினாக இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் டே ஒரு புது பிளான் போடலான்னு தோணுது. ஓகே, வேறு படிக்கலாம், இது என்ன இதுவே படிச்சுட்டு இருக்கோம், பெருசாக ஒன்றும் போட முடியல அப்படின்னு சொல்லி மாற்றிட்டே போவோம். ஏன் அப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் 50 கொஷின் போட்டிருப்போம், அடுத்த நாள் 30 கொஷின் போடும்போது நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக கம்மியாயிடும். நம்மளோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிடும், கான்ஃபிடன்ஸ் லெவலும் கம்மியாயிடும். நம்ம 30 தான் போட முடியுது, அன்றைக்கி 50 போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போது நம்மளால் ஒரு நாளைக்கு 25 கொஷின் போட முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஒரு 20 கொஷின் போடுங்க, செகண்ட் டே ஒரு 25 கொஷின் போடுங்க, தேர்ட் டே ஒரு 20 கொஷின் போடுங்க, ஃபோர்த் டே ஒரு 25 கொஷின் போடுங்க. இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறத கேட்கும் போது. ஆனால் இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் கரெக்டாக வரும். ஓகேவா? ஏன்னா என்னால் 25 தான் முடியும், நான் 20 போட்டேன் அப்படின்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த இடத்துலையுமே கம்மியாகாது. ஓகேவா? 25 25 25 ரெகுலராக போடுறீங்க. இப்போது 2 டேஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, 20 25 வச்சாலே 45 கொஷின். ஓகேவா? இதுவே நான் வந்து ஒரு 20 நாளைக்கு பண்ணேன்னா 450 கொஷின் ஆச்சா? டார்கெட் கம்மியாக வச்சுருக்கேன், ஆனால் நான் வந்து ரெகுலராக பண்ணுறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நான் முன்னாடி பார்த்த பிளானில் ஃபர்ஸ்ட் நாள் 50, ரெண்டாவது நாள் 40, மூணாவது நாள் 30, 3 நாளில் நான் பிளானை மாற்ற போகிறேன். அப்போ எவ்வளோ கொஷின் தான் முடித்தோம், 120 தான் முடித்தோம். ஓகேவா? அப்போ இன்டென்சிட்டி கம்மியாகும் போது நம்மளோட பிளான்ஸும் சேஞ்ச் ஆகும், நம்ம பண்ணணும்னு நினச்சதை பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ எது நம்மளால் முடியுமோ அந்த டார்கெட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ரிவிஷன். ஓகேவா? இதோட இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், அதனால் நல்லா கவனிங்க. அடுத்தது கன்சிஸ்டன்ட் ரிவிஷன். இப்போ கன்சிஸ்டன்ட் ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் கிளியர் ஆகாமல் இருக்கிற ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது இல்லாததான். அது என்ன ரிவிஷன் அப்படின்னா, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்,
செகண்ட் வீக் ஜியாகிரஃபி படிக்கிறோம், தேர்ட் வீக் பாலிட்டி படிக்கிறோம். இந்த தேர்ட் வீக் பாலிட்டி படிக்கும் போது நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ அன்னைக்கு படித்தனே அந்த ஒரு லைன் நல்லா படித்தேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லை, இதுக்கு வேணால் இவர் வரும்னு தெரியும், ஆனால் அதுக்கு அவர் வருவாரான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிட்டேன், செகண்ட் வீக் ஜியாகிரஃபி படித்தேன்ல, ஜியாகிரஃபி முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி எதாவது பண்ணணும்னா பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்த டாபிக் தேர்ட் பாலிட்டின்னு போயிருப்போம். நான் 3 டாபிக் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு இப்போ தெளிவாக இல்லை பாலிட்டி படிக்கும் போது. இப்போ பாலிட்டி முடிச்சுட்டு அடுத்து சயின்ஸ் போனோன்னா முன்னாடி இந்த ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே மறந்து போயிடும். இந்த மாதிரி ஏன் நமக்கு மறந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? அப்போ ஹிஸ்ட்ரி படித்தா 1 வாரம் படிக்கிறீங்கன்னா அந்த 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணணும், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும், அது திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும். ஓகேவா? ஏன்னா எக்ஸாமில் நம்ம கேட்கறது 25 கொஷின், அந்த 25 கொஷின் என்ன வேணா வரலாம், நம்ம இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த 25 கொஷின் என்ன வேணா வரலாம். அப்போ அந்த 25 கொஷினில் நம்ம ஒரு 15 கொஷினாவது நல்லா போட்டோம்னா நம்ம வந்து டயர் 1 லெவல் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் டயர் 2 கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா 15 கொஷின் போடுறதே பெரிய விஷயம் தான். ஓகேவா? அதுக்கு மேலெல்லாம் போட்டால் இன்னுமே நல்லா பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் மினிமம் ஸ்கோர் சொல்கிறேன், மினிமம் 15 போட்டாலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது அந்த மாதிரி நான் ஒரு 15 கொஷினாவது போடணும் அப்படின்னா எனக்கு நான் ரீகால் பண்ண தெரியணும், நம்ம படித்தது டக்குன்னு ரீகால் பண்ண தெரியணும். அந்த ரீகால் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ரிவிஷன் மூலியமாக தான் வரும், மல்டிபிள் ரிவிஷன் மூலியமாக தான் வரும். ஓகேவா? அப்போ என்ன படித்தோமோ அதை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்க. இது காலங்காலமாக கேட்குற விஷயமா இருக்கும், ஆனால் இதுதான் உண்மையாக பாஸ் ஆகிறதுக்கு தேவையான விஷயம் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது. நீங்கள் பிளான் போடும்போது இந்த ரிவிஷனுக்குன்னு தனியாக டைமே ஒதுக்குங்க. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூலில் சொல்கிற மாதிரி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது நான் சும்மா சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகே, ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் அடுத்த டாபிக் நியூ டாபிக் போக வேணாம். நீங்கள் மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டியது 8 டாபிக் இருக்குது. 8 டாப்பிக்கும் ஒரு தடவை படிக்கிறத விட 4 டாபிக் படித்து 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டைம் இருந்ததுன்னா அடுத்த 4 டாபிக் படித்து அதை 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. இதோட விட்டுறலாமானா மறுபடியும் இந்த 4 டாப்பிக்கை திரும்ப வருது, இந்த டாப்பிக்கை திரும்ப வருது. இப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக திரும்ப 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 என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணணும், அது எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்தது ஸ்டிக் வித் 1 பிளான். அது என்ன ஸ்டிக் வித் 1 பிளான் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு பிளானை மட்டும் வைக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஒரு பிளான் போடுவோம். காலையில் 6 மணிக்கு எழுந்து கொள்வேன், எழுந்து விட்டு டெஸ்ட் போடுவேன், 8 மணிக்கு 8 to 10 ஆப்டிடியூட் டெஸ்ட் போடுவேன், 12 to 1 ரீசனிங் படிப்பேன், 2 to 3 இங்கிலீஷ் படிப்பேன், 5 to 7 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீசனிங் படிப்பேன், ரீசனிங் டெஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் இருக்கும். இடையில பிரேக்கே இருக்காது, பிரேக்கெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். நான் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பேன். ஒரு 30 மினிட்ஸ் எனக்கு வந்து லஞ்ச் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான் எல்லாம் போடுவோம். ஆனால் இந்த பிளான் 1 வீக்கில் மாறும். 1 வீக்கில் புது பிளான் எடுப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பிளானில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட நமக்கு மனசு வந்து ஐயோ இது வேண்டாம், புது பிளானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. இப்போது மெயினாக நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போது ஸ்டிக் வித் 1 பிளான்னு சொல்கிறேன்னா இந்த 1 பிளான் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இப்போது நம்ம பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய மல்டிபிள் சேனல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ட்ரஸ்டட் சேனல்ஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன சேனல்ஸ் நிறைய நல்ல வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இப்போது இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன சேனலாக வேணால் இருக்கட்டும், அது சின்ன சேனலாக இருக்கலாம், இல்லை பல சப்ஸ்கிரைபர் கொண்ட பெரிய சேனலாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மலான குட்டி சேனலாக, எந்த சேனலாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எந்த இதை வேணால் எடுத்துக்கோங்கன்னு எப்படி சார் சொல்கிறீங்க, ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று பெஸ்ட் இல்லாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ், இந்த 4 டாபிக் படிக்கணும். இதை தவிர வேறு ஏதாவது புது பிளான் ஏதாவது இருக்கா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளான் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இதை தாண்டி நான் சொன்னதை தாண்டி இந்த 4 டாபிக் படிக்கணும், இதை தாண்டி வேறு ஏதாவது பிளான் இருக்கா?
எதுவும் கிடையாது. ஓகேவா? ஆப்டிடியூட் அப்படின்னா அதுக்கான பேசிக்ஸ் படிக்கணும், அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியணும், எல்லா கான்செப்டோட ஃபார்முலாஸ் தெரியணும், அதோட பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும். இதே தான் ரீசனிங்க்கும், நிறைய பிவைக்யூ பார்க்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும், அதோட கான்செப்ட்ஸ் புரியணும். இங்கிலீஷ் அப்படிங்கும்போது vocabs படிக்கணும், கிராமர் படிக்கணும், ரீடிங் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். ஓகேவா? இதுதான் இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஜிஎஸ் அப்படின்னா என்னது? மெயின் கண்டென்ட் எல்லாமே படிக்கணும், அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, எது அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்களோ அந்த ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த சேனலை வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். அதுதான் ரியாலிட்டியும் அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த சேனலை வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே இதுதான் சொல்லுவாங்க. இப்போது நான் எப்படி சார் இதுலேருந்து ஒன்று நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலை பார்த்துக்கோங்க, இல்லை 2 சேனல் கூட பார்த்துக்கோங்க. அவங்களோட பிளான்ஸை பார்த்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு புது பிளானை கிரியேட் பண்ணுங்க. இந்த பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. 2 days நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான பிளான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த பிளானை கிரியேட் பண்ணிட்டா, இப்போ எக்ஸாம் வந்து ஒரு ஜூன் மாதம் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஏப்ரல் மாதம். அப்போ இடையில நமக்கு ஒரு 60 days இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 60 days நீங்கள் ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் இந்த 60 daysல ஒரு நாள் கூட பிரேக் இருக்கக்கூடாது. 60 நாள்னா 60 நாளுமே படிக்கணும், 60 நாளைக்கும் பிளான் இருக்கணும். ஓகேவா? நான் போய் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும், ஃபங்க்ஷனில் போய் விழாவை நான் தான் சிறப்பிப்பேன், நான் தான் வந்து அங்கே சீஃப் கெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவேன், அடிக்கடி நான் ஏதாவது ட்ரிப்புக்கு போவேன், வீட்டில் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பேன், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாமே நீங்கள் இன்னும் தொடர்ந்து நல்லா பண்ணலாம், நல்லா சிறப்பாக பண்ணலாம். உங்களை வந்து எக்ஸாமுக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த ஆஃபீஸர் ஆகணும், இந்த ஸ்டேஜில் போய் நான் வந்து மோட்டிவேஷனலாக பேசணும், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கலாம், ட்ரிப்பு போகலாம், நல்லா தூங்கலாம், இது பண்ணலாம். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும்னா, இந்த 60 நாளுமே டெடிக்கேட்டடாக கம்ப்ளீட்டாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் போடுற ஒரு ஃபிக்ஸ்டான பிளான், அதுக்கு நீங்கள் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. 2 நாள் எடுத்து ஒரு ப்ராப்பர் பிளான் ரெடி பண்ணுங்கள். அந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போது என்னோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம், ஆப்டிடியூடில் நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நான் ஸ்ட்ராங் ஆனதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுமா, வீக் ஆனதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னா வீக் ஆனதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். அது அதிக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டைம் அலாட்மெண்ட். இதுக்கு ஒரு 5 மணி நேரம் கொடுத்தா ஆப்டிடியூடுக்கு 3 மணி நேரம், ரீசனிங்க்கு ஒரு 30 minutes. நல்லா ஆல்ரெடி படித்தவங்களுக்கு 30 minutes போதும், ஒரு டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தா போதும். இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் ஏதாவது ஒரு வீடியோ, ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் டெய்லி ஒரு டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே போதும். 60 நாளாக 60 டாபிக் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது எது வீக்கு எது ஸ்ட்ராங்குன்னு பார்த்து நான் டைம் அலாட்மெண்ட் பண்ண சொல்கிறேன், பிளான் கிரியேட் பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி பிளான் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 60 நாளைக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அந்த பிளானை இடையில எங்கேயாவது மாற்றினீங்கனாலும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் அதுக்கு மேலே பாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ இதில் நான் சொல்கிறது எதுவுமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலை, பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறேன். இதை பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகேவா? அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நம்மளோட ரியலிஸ்டிக்காக இதெல்லாம் பண்ணால் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும்ல, சார் எதை தான் சார் பண்ணுறது, எப்படி தான் சார் பாஸ் ஆகிறதுன்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் தான் பதில். முதல்ல மைண்ட் செட் ரெடி பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள், ஒரு பிளானை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ரியலிஸ்டிக்கான சொல்யூஷன். இதை பண்ணால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன். அது என்ன ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, இப்போ ப்ரிப்பரேஷனில் ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் நம்ம எதை சொல்கிறோன்னா, நீங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க, அந்த லேர்னிங்கை விட ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நிறையா படிக்கிறத விட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் எஸ்எஸ்சியில் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? இது யாருமே சொல்லாத ரியாலிட்டியாக இருக்கலாம், இல்லை சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாத ஒரு ரியாலிட்டி. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறையா படிக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டென்ட் கம்மியாக தான் தெரியும்னா பரவாயில்ல,
100% சிலபஸில் நீங்கள் 20% சிலபஸ் தான் படிச்சிருக்கீங்கனாலும் பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் வந்து டெஸ்ட் போடுங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு ஃப்ரெஷர், நான் டெஸ்ட்டு எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது கரெக்டான ஒரு கேள்வி தான். ஆனால் நீங்கள் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் போட்டு பார்க்குறாரு, 25 கொஷினுமே அவர் கரெக்டாக போட்டுறாரு. ஒரு டெஸ்ட் போடும்போது 25 கொஷினுமே கரெக்டாக போடுறாரு அப்படின்னா அவர் வந்து எல்லா டாப்பிக்குமே படிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 25 கொஷினுமே போறாரு அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே படிச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம் போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு 2 கொஷின் 3 கொஷின் தெரியாமல் போகலாம், ஒரு ஃபார்முலாஸ் மறந்து போகலாம். இதெல்லாமே எனக்குமே நடந்திருக்கு. ஓகேவா? நம்ம நல்லா இங்கே டெஸ்ட் போடும்போது நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுவோம், ஆனால் எக்ஸாமில் போனால் கொஞ்சம் ப்ரெஷர் ஆக ஆரம்பிப்போம். ஓகேவா? அப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவே ஃபீல் ஆகாது. நீங்கள் வீட்டில் எப்படி டெஸ்ட் போடுறீங்களோ அதே மாதிரி போய் எக்ஸாமில் டெஸ்ட் போடுங்க. இது வந்து 100% நடக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது டெஸ்ட் முடிப்பீங்கள்ல, டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கும். அதாவது எப்படி நீங்கள் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் போடுவீங்களோ அதே ஃபீலோட நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் அதெல்லாம் நடக்கும். ஓகே, இப்போது நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது லேர்னிங்கை விட அதிகமாக பண்ணணும்னு சொன்னோம். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும்ல. இதை டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு லேர்னிங் ஒரு சைடு இருக்கணும், அதை விட அதிகமாக ப்ராக்டிஸ் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ நான் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்ன டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை நாள் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். எக்ஸாம் டேட் நமக்கு தெரியாது. ஜூனில் வந்தால் ஒரு 2 மாதம் இருக்கும். ஓகேவா? ஒரு 2 மாதம் இருக்குது டைம்னு வச்சுப்போம். அப்போ இந்த 60 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னா 60 நாளைக்கு 60 டெஸ்ட். ஒரு டெஸ்ட் போட்டிருந்தா 2 போட்டால் 120, 3 போட்டால் 180, 4 போட்டால் 240. அப்போ எவ்வளோ போடுறீங்களோ அதை பொறுத்து ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக போகுது. ஓகேவா? அப்போ மினிமம் ஒரு டெஸ்ட்டாவது நம்ம போடணும். கன்சிஸ்டண்ட்டாக எல்லா நாளும் போட்டிருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை வேணால் இருந்துட்டு போட்டோம். பாஸ் பண்ணுறதை விட முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஓகேவா? இதை பாஸ் பண்ணுறது உங்களோட மெயினான வேலைன்னா மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 60 நாள். இப்போ எக்ஸாம் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் வருதுன்னு வச்சுப்போம். எப்போ வரும்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் ஜூன் ஜூலையில் வருது நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏப்ரல் மந்த்து. இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடுவீங்க. இது நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன். சும்மா நீங்கள் படித்தா பாஸ் ஆவீங்க, இல்லைன்னா பாஸ் ஆக மாட்டீங்க அப்படி நான் சொல்லலை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% பாஸ் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறேன். என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியும், உங்களால் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 60 நாளும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ நான் சொன்னோன்னே ஒரு வாரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு நியூ பிளானை போடுறதுன்னு மாற்றினீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடணும்னு பார்த்தாச்சு. அதை எப்படி டெஸ்ட் போடுறது அப்படின்னா, இனிஷியலாக இப்போ நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க, இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிகினர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சாப்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது போடணும். ஓகேவா? சாப்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிறோம். ஓகேவா? அந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அது ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் போடணும். ஓகே, உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கும், அதில் ஃபார்முலாஸ் இருக்கும், அதோட பேசிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இது ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் போடணும். இதுதான் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேவா? அது ரிலேட்டடான நோட்ஸ், அதுக்கான ஃபார்முலாஸ், அதோட பிஒய்க்யூ கொஷின், அது ரிலேட்டடான ஒரு டெஸ்ட். இது போட்டிங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ என்னென்ன டாபிக் நீங்கள் இப்போ எல்லாத்துக்குமே நான் இது சொல்கிறேன். ஆப்டிடியூடுக்கு மட்டும் இல்லை, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எதாக இருந்தாலும் சரி. இப்போ ஆப்டிடியூட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், இந்த மாதிரி அரித்மெட்டிக் டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்னு வரும்போது அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி வந்து எல்லா டாபிக்ஸுமே நம்ம படிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த டாபிக் ரிலேட்டடான டெஸ்ட் போகணும். இது நான் ஆப்டிடியூட் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். ஓகேவா? அப்படி போடுறதான் சாப்டர் டெஸ்ட்.
ஓகேவா? இப்போ இந்த சாப்டர் டெஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டர் டெஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆல்ரெடி படிச்சிருந்தா இந்த டாபிக்லாம் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இல்லை புதுசாக படிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆல்ரெடி படித்தவங்க என்ன பண்ணணும்? ஆல்ரெடி படித்தவங்கன்னு இல்லை, புதுசாக படித்தவங்க எல்லாருமே இதை கம்பல்சரி பண்ணணும். மற்ற எதை பண்ணலினாலும் சரி, நான் சொன்ன எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இப்போவும் ஓப்பனாக சொல்கிறேன், இதை பண்ணலைனாலும் பாஸ் ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்படி யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பண்ணலைன்னா பாஸ் ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இந்த செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா டிசைடர் ஃபார் எக்ஸாம். ஓகேவா? உங்களோட எக்ஸாமோட டிசைடர். இதை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆவீங்க, இல்லைன்னா பாஸ் ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் ஈக்குவேஷன். அப்போ நான் இந்த செக்ஷனல் டெஸ்ட்டில் என்ன சார் பண்ணணும், ஏன் சார் பண்ணணும்? முதல்ல இதோட பெனிஃபிட் என்னன்னு முதல்ல தெரியணும்ல. இதுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. 2 என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இப்போ நான் ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டுன்னு போகிறேன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்டிடியூட் செக்ஷனல் டெஸ்ட்டில் 25 கொஷின் 20 நிமிஷம் அப்படின்னு இருக்கும். எக்ஸாமில் நமக்கு வந்து 60 நிமிஷம் 100 கொஷின். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமில் சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்ற டாபிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஆப்டிடியூடுக்கே அதிக டைம் கொடுப்போம். ஓகேவா? ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்னால் 30லேருந்து 40 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகும். டாபிக் என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அதிக டைம் வந்து ஆப்டிடியூடுக்கே போயிடும். இல்லைன்னா டைம் சுத்தமாக பத்தாது. ஓகேவா? இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, இந்த ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டில் 25 கொஷினை 20 நிமிஷத்துல போட போறீங்க. ஓகேவா? 25 கொஷினை 20 நிமிஷத்துல, ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்னாலும் 20 நிமிஷத்துல நம்மளால 20 கொஷின் தான் போட முடியும். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்னாலும் எல்லா கொஷினும் 1 நிமிஷத்துல போட முடியாது. ஒரு சில கொஷினுக்கு கால்குலேஷன் அதிகமாக இருக்கும், டைம் அதிகமாக எடுக்கும். அப்போ டைம் பத்தாது. அப்போ இது எப்படி நான் கொண்டு வரது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது நம்ம அப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 12லேருந்து 14 கொஷின் போடலாம். ஓகேவா? 2வது டெஸ்ட் போடும்போது அது 15லேருந்து 16 ஆகலாம். 3வது டெஸ்ட் போடும்போது அது 10லேருந்து 12 ஆகலாம். இந்த மாதிரி வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு டெஸ்ட்ல அதிகமாகும், ஒரு டெஸ்ட்ல கம்மியாகும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு 10வது டெஸ்ட்டுக்கு போகும்போது உங்களோட அது 15லேருந்து 18க்கு வரும். ஒரு 15வது டெஸ்ட்டுக்கு போடும்போது 15லேருந்து 20க்குள்ள வரும். அந்த 15க்கு கீழே போகாது. ஓகேவா? அந்த லிமிட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த 15 கீழே எந்த டெஸ்ட்டை போட்டாலும் உங்களுக்கு 15 கீழே போகாது. மினிமம் அந்த ஸ்கோரை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? இது ஒரு 20 டெஸ்ட் ஆச்சுன்னா உங்களோட ஸ்கோர் ஒரு 17லேருந்து 22 அந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு கொஷின், நான் இது கொஷின்ஸில் சொல்லிட்டு இருக்கேன், மார்க் இல்லை, இது எல்லாமே கொஷின். இதே நீங்கள் ஒரு 40 டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா 40 டெஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டீங்க. கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக இதை போடணும். ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை போட்டுட்டு எனக்கு இம்ப்ரூவ் ஆகலை சார்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? டெய்லி போடணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா வேற எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ஓகேவா? அதனால் இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 40 டெஸ்ட், இந்த 40 டெஸ்ட் நீங்கள் ரெகுலராக ஒரு 40 நாள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆப்டிடியூட்ல இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க. இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும். ரீசனிங்க்கு நீங்கள் 10 டெஸ்ட் 15 டெஸ்ட் போட்டாலே போதும். ஆப்டிடியூடுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து ஒரு 40 டெஸ்ட்டுக்கு மேலே போகணும். இங்கிலீஷ்க்கு இன்னும் அதிகமாக கூட போடலாம். ஏன்னா இங்கிலீஷ்க்கு நல்லா டைம் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் கூட போடலாம். ஓகேவா? அப்போது ஒரு நாளைக்கு இப்போ நான் எத்தனை செக்ஷனல் டெஸ்ட் போடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 செக்ஷனல் டெஸ்ட் மினிமம் போடணும். ஒன்று வந்து ஆப்டிடியூடாக இருக்கணும், இன்னொன்று இங்கிலீஷாக இருக்கணும். ஓகேவா? ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று இங்கிலீஷ். இந்த 2 தான் போடணும். இப்போ வந்து ரீசனிங்க்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டெஸ்ட் போடுங்க. ஓகே, ஒரு நாள் போடுங்க, இன்னொரு நாள் போடாமல் விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டெஸ்ட் போடுங்க. 60 நாள் இருக்குன்னு சொல்கிறோன்னா ஒரு 30 நாள் டெஸ்ட் போட்டால் போதும். ஓகேவா? ஜிஎஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு படிங்க, டெஸ்ட் கம்மியாக போட்டால் போதும். பிஒய்க்யூ படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ஸ்டாட்டிக் ஜிகே படிங்க. ஓகேவா? இந்த மாதிரி படித்தாலே வந்து ஜிஎஸ்க்கு போதும். டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 3க்கும் தான் ரொம்ப முக்கியம். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், இது 3க்கும் டெஸ்ட் போடணும். அதை ரெகுலராக போடணும். ஓகேவா? 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் 2வது பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தோம். 2வது பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாம் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நார்மல் ப்ரிப்பரேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஏன் எப்பவுமே வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக படிக்கும்போது சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க.
அந்த சம்மந்தமாக டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்க, சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தமாக டெஸ்ட் போடுவீங்க. அப்போ அதில் வர 25 கொஷினுமே சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அது ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் வர எல்லா கொஷினும் ட்ரிக்னாமெட்ரி பேஸ்டாக இருக்குது. 50 கொஷின் கொடுத்தாலும் போட்டுருவீங்க. ஆனால் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் ஆவரேஜ்லேருந்து கேட்டிருப்பான், ரெண்டாவது கொஷின் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து இருக்கும், மூணாவது கொஷின் ஜாமெட்ரிலேருந்து இருக்கும், நாலாவது கொஷின் பர்சன்டேஜ்லேருந்து இருக்கும், அஞ்சாவது கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருக்கும். ஓகேவா? இப்போ 5 கொஷின் இருக்கு. இந்த 5 கொஷினும் ஒரே டாபிக் சேர்ந்ததா அப்படின்னா இல்லை, எல்லாமே வேற வேற டாபிக், எல்லாத்துக்குமே வேற வேற ஃபார்முலாஸ் நான் படிச்சிருக்கணும், வேற மாதிரி அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது இந்த 25 கொஷின் நான் போடுறேன்னா 25 கொஷினுமே வேற வேற டாபிக் சேர்ந்தது. ஓகேவா? அப்போ அந்த வேற வேற டாபிக்ல இருக்க கொஷினை நான் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடும். எக்ஸாம்ல ஒரு சர்ப்ரைஸா திடீர்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ப்ரெஷர் ஆக மாட்டோம். ஓகேவா? டக்குன்னு அதை அப்ரோச் பண்ணி போடுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம எத்தனை டெஸ்ட் போடுறோம், மினிமம் 40 டெஸ்ட். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு மார்க் நல்லா வேணும், நான் சீக்கிரம் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக போடுங்க. நான் பேசிக்காக சொல்லிட்டு இருக்கேன், இது போட்டாலே போதும், பாஸ் ஆகிடலாம். அதை ப்ராப்பராக ரிவ்யூவும் பண்ணியிருக்கணும். டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம என்ன டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கணும், என்ன ஃபார்முலாஸ் பார்க்கணும், அந்த மாதிரி ப்ராப்பர் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒன்று எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதிகங்கிறத விட 100% இருக்குது. இந்த செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கான மந்த்ரா அப்படின்னு கேட்போம்ல, ஒரே ஒரு மந்த்ரா தான். நிறையா செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, பாஸ் ஆகுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. செக்ஷனல் டெஸ்ட் நிறையா போடுங்க, பாஸ் ஆகுங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் சார், ஓரளவுக்கு நல்லா செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிக்கிறேன். இது கூட அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம், இப்போ ப்ரெசென்ட்ல நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ ப்ரெசென்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் போடுங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் எவ்ரி 3 days. நான் ஒன்றும் படிக்கவே இல்லை சார், 4 டாபிக் தான் சார் படிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், போடுங்க சார். 3 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் போடுங்க. நான் சொல்கிறத மைண்ட் செட்டில் மட்டும் ஏற்றிக்கோங்க. நீங்கள் படித்து தான் டெஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா நிறையா படித்தவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறது இல்லை. அவங்க கொடுக்குற 100 கொஷினை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த 100 கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர அவங்க கொடுத்த சிலபஸை முடிக்கணும்னு உட்காந்து போராடிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படிதான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். தேவையில்லாத உட்காந்து ரொம்ப நேரம் படித்து உட்காந்து மனப்பாடம் பண்ணி மண்டைக்குள்ளே ஏற்றி நான் இவ்வளோ படிச்சுட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோட போய் தூங்குறோம். ஆனால் அதுலேருந்து ஒரு கொஷின் கூட எக்ஸாமில் வரலன்னா அப்படி ஒன்று இருக்குல்ல. அப்போ எது தேவையோ அதை தான் பண்ணணும் எக்ஸாமுக்கு. அப்போ இது தேவை அப்படிங்கிறனால தான் நான் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த டெஸ்ட் போடுறது சாப்டர் டெஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், அடுத்து செக்ஷனல் டெஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், அடுத்து ஃபுல் டெஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் இயர் வந்து Tier 1 சீட்டில் கிளியர் பண்ணேன் அப்படின்னா எங்கள் சார் ஒருத்தர் எனக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் நிறையா போட்டால் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொன்னதை நான் ஃபாலோ பண்ணனால எனக்கு அது இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் அது எனக்கு சொல்கிறக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஒருத்தவங்க நான் இனிஷியலாக சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ப்ரெசென்ட்டில் எவ்ரி 3 days ஒரு டெஸ்ட் போடணும். அப்போ 1 வீக்குக்கு நம்ம 2 டெஸ்ட் போட்டிருப்போம். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட். ஓகே, வாரத்துக்கு 2 டெஸ்ட். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு டெஸ்ட் போடுங்க, டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது போடணும். இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு பர்டிகுலர் எக்ஸாம்னு தெரிஞ்சிருச்சுன்னா டெய்லி 2 ஃபுல் டெஸ்ட் போடணும். ஓகேவா? டெஸ்ட் மட்டும் போட்டால் போதாது, டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்கணும். ஓகேவா? ரிவ்யூ பார்க்கறது என்னது? இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம், டெஸ்ட் முடிச்சோடனே ஆப்டிடியூட் எடுக்கணும். அதில் 25 கொஷின் இருக்கும். அதில் நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின் சும்மா அட்டன் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த சும்மா அட்டன் பண்ணது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, நம்ம ஏன் சும்மா அட்டன் பண்ணோம், அந்த இடத்துல என்ன மெத்தட் வரும் அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தப்பான கொஷின் பார்க்கணும். கரெக்டான கொஷினில் நம்ம ஏதாவது கொஷினுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்குமா,
அந்த கொஷினை வந்து மற்றவங்க எல்லாரும் 1.5 நிமிஷத்துல சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்திருந்தோம்னா அப்போ வேற ஏதோ ஒரு மெத்தட் நம்ம புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கூகுளில் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, பார்க்கும்போது அது வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இல்லைன்னா டெலிகிராமில் வந்து எனக்கு அந்த சம் அனுப்புங்க, நான் வேற மெத்தட் இருந்ததுன்னா அதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு 2 மெத்தட் 3 மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு சீக்கிரம் தான் போடணும். உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு அப்படின்னா வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த கொஷினை அந்த நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் வேலை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ ட்ரெடிஷ்னலாக தான் போவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் யாருக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஷார்ட்கட் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடும் தெரியணும், ஷார்ட்கட் மெத்தடும் தெரியணும். அப்போ தான் ஏதாவது ஒன்றாவது அந்த எக்ஸாம் டைமில் நம்ம கை கொடுக்கும். ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு ப்ராப்பர் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லா டாப்பிக்குமே பண்ணணும். ஓகே, நான் மேக்ஸிமம் ஆப்டிடியூட் பேஸ்டாகவே சொல்கிறேன். நீங்கள் மற்றது கூடயும் இதே தான் பண்ணணும். இங்கிலீஷ்க்குனாலுமே நீங்கள் இங்கிலீஷ் கரெக்டாக அதை ரிவ்யூ பார்க்கும்போது என்ன கிராமர் ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெக்காப்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ எங்கேருந்து வெக்காப்ஸ் கேட்குறாங்க, ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து ஏன் நம்மளால் டக்குன்னு அரேஞ்ச் பண்ண முடியல, அப்போ நம்ம ப்ராப்பராக ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ டெய்லி ஏதாவது ஒரு 10 லைன் 20 லைனாவது சும்மா ஏதாவது ஒரு இங்கிலீஷில் சம்மந்தமாக ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும். அப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபைனலாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருவோம். டைம் மேனேஜ்மெண்ட் டாபிக் போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். எனக்கு இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த விஷயத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர் வீடியோ கிடைக்கல. இப்போ இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே மொத்தமாக கொட்டிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 விஷயமா பிரிக்கலாம். ஒரு சிலர் வந்து மார்னிங்லேருந்து அதிகமாக படிப்பீங்க, ஒரு சிலர் நைட் அதிகமாக படிப்பீங்க. இப்போ இந்த மார்னிங் படிக்கிறது வந்து என்னோட பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லலாம். ஓகேவா? காலங்காலமாக சொல்கிறது பெட்டர் ஆப்ஷன். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து மேக்ஸிமம் நைட்டு தான் படிப்பேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனா இருந்தாலும் நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேவா? நைட் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சு காலையில் பொறுமையாக எழுந்திரிப்பேன். ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி எழுந்திரிப்பேன். ஓகேவா? அப்போது இப்படி நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை விட மார்னிங் நான் பெட்டர்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் நைட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி படிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்ல, பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்குமா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். அந்த டேவே ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்கும். எப்போவுமே திரும்பவும் நைட் லேட்டாக தூங்குவோம், அடுத்த நாள் டயர்டாக இருக்கும். அப்படியே டயர்டாகவே லைஃப் போகிற மாதிரியே இருக்கும். இதே நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு கிரிஞ்சு மாதிரி பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 6:30 வரைக்கும் படிங்க. திரும்ப கூட தூங்க, வேற என்னமோ பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் படிங்க ஃபர்ஸ்ட் நாள். 30 மினிட்ஸ் படிங்க. எனக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பி விடுங்க. சார் நான் 30 மினிட்ஸ் படிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். 1/2 மணி நேரம் தான் சார் படிக்க சொல்றீங்க, அது என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னா, முதல்ல 1/2 மணி நேரமாவது படிங்க. ஓகேவா? நான் எடுத்தோடனே வந்து பயங்கரமான பிளானை போட வேண்டியது. காலையில் 4:30க்கு எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு கம்ப்ளீட்டாக இதை முடிக்க போகிறேன் அதை முடிக்க போகிறேன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு காலைல 6:30க்கு தான் எந்திரிப்போம். ஓகேவா? அந்த மாதிரி பயங்கரமான பிளானை முதல்ல போடாதீங்க. ஓகே, சிம்பிளாக பிளான் வச்சுக்கோங்க. அதை முதல்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் போதும். ஓகேவா? அப்போ 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் முதல்ல எந்திரிப்போம். அதுக்கப்புறம் 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் இது 2வது நாள் பண்ணுவோம். 3வது நாள் 5 மணிலேருந்து 5:30 ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் இப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் ரெகுலராக எந்திரிக்க முடியுது, ஒரு அலாரம்லாம் தேவைப்படல, ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெய்லி ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் படிங்க. 2 மணி நேரம், 2 ஹவர்ஸ். இது கொண்டு வரக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணுறோம். எடுத்தோடனே உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய நேரத்துக்கு படிக்க கூப்பிட்டீங்கன்னா அது வராது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்தி தான் கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து நைட்டு படிக்கிறது தான் பெட்டராக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 11 PM மேலே படிக்காதீங்க, அதுக்கு மேலே டெஸ்ட் போடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அந்த நேரத்தில் டெஸ்ட் போட்டிங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வேறு. நம்ம எக்ஸாம் எல்லாமே பகல் நேரத்தில் தான் போட போகிறோம், அதுக்கு இருக்க மாதிரியான எஃபெக்டிவ்னஸ் வேறு. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு 11 மணி வரைக்கும் டெய்லி படிச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே படித்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, அதுக்கு முன்னாடி படிங்க போதும். ஓகேவா? லேட் நைட் படிக்கிறவங்களுமே 11 மணி வரைக்கும் போதும், அதுக்கு மேலே படிக்காதீங்க. இப்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டே வந்து அவங்க படிக்கிற ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துட்டே படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேவா? நான் படிக்கிறதுக்காகவே என்னோட மொத்த டைமையும் நான் டெடிகேட்டாக ஒதுக்கி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் வந்து
ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க நான் டிகிரி முடிச்சுட்டு சிஜிஎல் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறேன், இப்போதைக்கு சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அப்படிங்கிறது எழுதுறேன், பேசிக்ஸ் இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், சிஜிஎல் நான் வந்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் டேட்டா சிஜிஎல் எழுதலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் நான் ஆல்ரெடி எல்லாரை பற்றியுமே நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். இப்போ ஜென்ரலாக நம்ம சொல்கிறது ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நைட் டைமில் படிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு வந்திருப்பீங்க, அப்போ திரும்பவும் நைட்டும் படிச்சிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட் வராது, டயர்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் வந்தோடனே நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு மார்னிங் எழுந்து படிங்க. ஓகேவா? மார்னிங் ஒரு 5லேருந்து 7 AM வரைக்கும் எழுந்து படிங்க. ஓகேவா? 2 மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிக்கோங்க. மற்ற ஒர்க் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 2 நாள் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குங்க. இதை விட கம்மியான டைமில் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், இதை விட கம்மியாக படிக்கக்கூடாது. டெய்லி காலைல ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணும், சாட்டர்டே சண்டேஸ்லேயாவது படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகேவா? இல்லை எனக்கு சண்டே மட்டும்தான் லீவ் இருக்குது, சாட்டர்டே வந்து ஒர்க் போகிறேன் அப்படின்னா சண்டே இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், இவங்களுக்கு நான் கடைசியாக வரேன். இப்போது ஸ்டூடெண்ட் டிகிரி முடிக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஹெச்எல் எம்டிஎஸ்க்குலாம் அதிக ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணாதீங்க. அது எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சும்மா போய் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நல்லா படித்து நிறைய டெஸ்ட் போடுற உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் சிஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வர போறீங்க, வந்தோடனே உங்கள் கையில் ஒரு பெரிய ஜாப் இருக்கணும். ஒரு 50,000 60,000 70,000 சம்பளம் வாங்குற மாதிரியான போஸ்ட் எல்லாமே சிஜிஎல்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும்னா வந்தோடனே நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும்ல. டிகிரி முடிச்சோடனே உங்கள் கையில் 70,000 ரூபா சம்பளத்தோட ஒரு வேலை, அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இருந்தே பேசிக்ஸை நல்லா தரவு பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். ஓகேவா? இதுதான் நிறைய பேர் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டில் நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கிடைக்காது. இந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறவங்க நம்ம மினிமம் 10லேருந்து 12 மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும். ஓகேவா? மற்ற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும். நமக்கு இருக்க ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் ஒரு காரணம் நம்ம படிக்காமல் இருக்கிறது. இன்னொன்று, நமக்கு இருக்க அமைச்சு கொடுக்கூட ஃபெசிலிட்டி. ஓகே, நல்ல என்வரான்மெண்ட் இருக்கும், நல்லா படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது எல்லாமே இருந்துமே நம்ம சரியாக படிக்க மாட்டோம். அதெல்லாம் இருக்கிறதா மெயினான ரீசனிங். ஓகே, அது இல்லாதவங்க கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, டைமை மேனேஜ் பண்ணி கரெக்டாக டைம் அலாட் பண்ணி படிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கும், மற்ற நேரம் வீட்டில் தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஃபினான்ஷியல் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அவங்க ப்ரெஷரில் படிப்பாங்க. நமக்கு ப்ரெஷர் கிடையாது. அப்பா அம்மா சாப்பாடு போடுறாங்க, அவங்களே எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. நமக்கு என்ன, ஜாலியாக போய் தூங்கலாம், நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு முடிக்கல நம்மளும் முடிக்காமல் போயிடலாம். இந்த மாதிரி ஸ்கூல் மைண்ட் செட்டு, காலேஜ் மைண்ட் செட்டோட நம்ம இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். ஓகேவா? இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனதுக்கப்புறம் தான் இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்கள் கூட இருந்து போவாங்க, நிறையா உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், வீட்டில் மதிப்பு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கணும், நம்ம சீக்கிரம் வேலைக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு வயசு போயிடும், எனக்கு எலிஜிபிலிட்டி போயிடும், அப்போ உட்காந்து தலைகள் நின்று போராடிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணாலும் வேலை கிடைக்காது. ஓகேவா? அப்போ இப்போ இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி பாஸ் பண்ண பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் சார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுங்க. ஏன் சார் கிளியர் பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ப்ராப்பராக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. டெய்லி 10லேருந்து 12 மணி நேரத்துக்கு மேலே படிங்க, டெடிக்கேட்டடாக படிங்க, டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம், அந்த 3 மாதம் டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் வர்ற எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த 3 மாதம் உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம் வர எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். இன்கேஸ் சிஜிஎல்ல உங்களுக்கு ஒரு மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு, எனக்கு 10 மார்க்கில் போயிடுச்சுனாலும் அடுத்த சிஜிஎல் நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணலாம். அடுத்த வர சிஹெச்எல், எம்டிஎஸ், CP1 இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுறது சிஜிஎல்லாக இருக்கணும். சிஜிஎல் கிடைக்கலனா மற்றது அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? அப்போது அதுக்கேற்ற மாதிரியான டெடிக்கேட்டட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் டைம் அலாட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகேவா? மனசில் என்னென்ன இருந்ததோ உங்ககிட்ட நான் வந்து இதிலேருந்து உங்களை ஒரு கோர்ஸ் வாங்க வைக்கணும், இதோட ஃபைனலில் வந்து ஒரு கோர்ஸை பற்றி சொல்ல போகிறோம், இனிஷியலாக ஒரு கோர்ஸை பற்றி சொல்ல போகிறோம், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்குங்க, அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, இதுக்கு லைக் போடுங்க, இது கமெண்ட் போடுங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இதில் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே வேண்டாம். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து
ப்ராப்பராக உங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணீங்க, அதுலேருந்து யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கிளியர் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம இனிஷியலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கைட் பண்ண யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா, இனிஷியலாக இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நான் இப்படி உட்காந்து நடுராத்திரி 12 மணிக்கு இப்படி உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து இப்படி படிங்க, இப்படி படிங்க, இப்படி படிங்க, டெஸ்ட் போடுங்க, இதை பண்ணால் பாஸ் ஆகிடுவீங்க, இதை பண்ணால் பாஸ் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் எப்போ பாஸ் ஆகிட்டு போயிருப்பேன். ஓகேவா, அப்போது இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணனால தான் நான் பாஸ் ஆகலை. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறது, எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறது, நிறைய நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது, காலையில் படிக்காமல் நைட் நேரத்தில் படித்து நல்லா தூங்கி அடுத்த 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு பிளானுக்கு பதிலாக 3 பிளான், 4 பிளான், 5 பிளான், புது பிளான் போட்டு டெஸ்ட்டு ப்ராப்பராக போடாமல் இடையில கேப் விட்டு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இப்படி பண்ணுறதுனால தான் பாஸ் ஆகலை. நீங்கள் எந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒரே பதில் தான், நான் கரெக்டாக டெஸ்ட் போடல. அதுதான் ரீசனாக இருக்கும். ஓகேவா, வேற எந்த ரீசனும் கிடையாது. மற்றதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்கிற காரணம். அவங்க சரியாக சொல்லி தரல, அந்த இடத்துல கொஷின் சரியில்லை, எக்ஸாமில் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா சமாளிக்கிறதுக்கு சொல்கிறது. உண்மையான காரணம் சரியாக டெஸ்ட் போடவில்லை, அவ்வளோதான் காரணம். நீங்கள் பாஸ் ஆனவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க அதை கரெக்டாக சொல்லுவாங்க. நான் கரெக்டாக டெஸ்ட் போட்டேன், படித்தேன், பாஸ் ஆனேன். ஃபெயில் ஆனவங்க அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், டெஸ்ட்டு சரியாக போடல, நான் பாஸ் ஆகலை. நீங்கள் டெஸ்ட்டு சரியாக போடுங்க, பாஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கு மேலே நிறைய வளவலன்னு பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. எங்கிட்ட என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு 45 நிமிஷம் பேசியிருக்கேன். இடையில எந்த இடத்துலையும் பிரேக் எடுக்கல, கண்டினியூஸாக அப்படியே பேசியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கடைசியாக நான் ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறேன். எல்லாருமே எப்பவுமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஃபீல் மோட்டிவேட்டட், நான் வந்து பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் கிடையாது. மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எப்போவுமேலாம் யாராலையும் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. ஓகேவா, எப்போவுமே நான் வந்து ஃபயராக இருக்க போகிறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. என்னவா இருக்கணும் அப்படின்னா, ட்ரை டு பிகம் அ மோட்டிவேஷன். இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக மாறணும். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறத விட, நான் 4 பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினைங்க. அது மட்டும் போதும். ஓகேவா, இதை ப்ராப்பராக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் சரி பாருங்கள். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன், உங்களுக்காக தான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் மதித்து இவ்வளோ நேரம் என்னை கவனிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். அது மட்டும்தான் எனக்கு தேவையானதாக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் நைஸ் டே.